ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸ் 2 தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பேக் ஸ்டிச்சும் அந்த பேக் ஸ்டிச்சை வச்சு எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணுங்கிற வீடியோ தான். அண்ட் இந்த பேக் ஸ்டிச்சை வச்சு நம்ம பீட்ஸ் ஒர்க் எப்படி பண்ணணுங்கிறது நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எம்ப்ராய்டரி பர்ஃபெக்டா வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். ஃபேப்ரிக்கை வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரேம்ல. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபேப்ரிக் மட்டும் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஃப்ரேமில் போட்டு நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நடுவில் வந்து ஃப்ரேம்க்கு நடுவில் லூஸே இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் 3 லேயர் த்ரெட்டும் எண்டில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பேக் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல இருந்தால் பேக்ல இருந்தால் எந்த சைடு வரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து லைன் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து டிசைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, ஒரு கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம த்ரெட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ கேப் விட்டோமோ அதே லென்த்து தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குமே எடுக்கணும். ஸோ அப்போதான் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எங்கே வந்து நம்ம என் பண்ணமோ அந்த இடத்துல தான் நம்ம மறுபடியும் என் பண்ணணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு கேப்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டிச் இப்போ எங்கே ஃபினிஷ் ஆச்சோ அங்கே தான் நான் தேர்ட் ஸ்டிச்சையும் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லைனாக போடணும். இல்லைனா வந்து சென்டரில் ஒரு மாதிரி கேப்பாக வந்து அசிங்கமாக இருக்கும். இந்த பேக் ஸ்டிச்சில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லா ஸ்டிச்சும் சேம் லென்த்தில் இருக்கணும். அண்ட் எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாரும் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னென்னா கரெக்டாக ஃபினிஷ் பண்ணாமல் சென்டரில் வந்து குட்டி குட்டியாக கேப் விடுறது தான். இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கிற ஸ்டிச்சில் பாருங்கள், எங்கேயுமே கேப் இருக்காது. ஏன்னா எந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணுறேனோ அந்த இடத்துல தான் மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சென்டரில் வந்து கேப் விழுகாமல் ஸ்டிச் மாதிரியே இல்லாமல் ஒரு லைன் மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ மிஷின்லலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்ல, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் வந்து விழுகும். ஃப்ரண்ட்லேயும் வந்து இப்படி தான் இருக்கும், பேக்லேயும் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிச். இப்போ பேக் ஸ்டிச் வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கற்றுக்கிட்ட ஸ்டிச்சை வந்துட்டு டிசைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி மொபைல்லேருந்தே நீங்கள் ஃபேப்ரிக்கு ட்ரேஸ் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெலிகிராமில் அந்த கிளாஸ் அனுப்பும்போது இந்த லிங்க்கும் உங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இந்த இமேஜை வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து நான் 3 லேயர்ஸ் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். அண்ட் எண்டில் வந்து நாட் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஹார்ட்டில் வந்துட்டு பேக் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ்ஸ்ல எல்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக ஸ்டிச் போட்டால் தான் அந்த கர்வ் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ ஒரே ஸ்டிச் லென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீட்டாக வந்துட்டு நான் அந்த ஹார்ட்க்கு வந்து ரெட் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு சைடு வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் சைடு பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம எண்டு வரைக்கும் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் லைட் க்ரீனில் வந்துட்டு லீஃபில் வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எம்ப்ராய்டரி வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும்.
இப்போ லீஃபுக்கு வந்து நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ளாருக்கு மட்டும்தான் ஸ்டிச் போடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பீட் ஒர்க் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் 1லயே வந்துட்டு உங்களுக்கு பீடோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பீட் ஒர்க் பண்ணும்போது நம்ம வேற நம்பர் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணணும். அந்த நீடிலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 10. ஸோ இந்த நீடில் தான் வந்து உங்களுக்கு பீட்ஸ் வந்து உள்ளே போகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 லேயர் த்ரெட் எடுத்து நீடில் போட்டுட்டு 2 பீட்ஸாக வந்துட்டு நம்ம பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நார்மலாக பேக் ஸ்டிச் போடுற மாதிரி தான் போடணும். ஆனால் நம்ம 2 பீட்ஸாக வந்து ஆட் பண்ணி போகிறோம். இப்போ ஒரு ஸ்டிச்சுக்கு வந்து நான் 2 பீட் ஆட் பண்ணுறேன். இதுவே நம்ம ரொம்ப குட்டி ஸ்டிச் போட்டோம்னா 1 பீட் தான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ 2 பீட் தான் வந்துட்டு நீட் லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பீட்ஸாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். பட் இந்த நம்ம 2 பீட்ஸ் போடுற அளவுக்கு நம்ம முன்னாடியே வந்து கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப குட்டி லென்த்தாக எடுத்துட்டோம்னா பீட்ஸ் வந்து இடிச்சிட்டு நிற்கும். ரொம்ப பெரிய லென்த்தாக எடுத்துட்டோம்னா கேப் வந்து உங்களுக்கு விழுகும். ஸோ இந்த மாதிரி 2 பீட்ஸாக எடுத்துட்டு நான் ஃப்ளார் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டேன். இப்போ 2 பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் வந்து விழுந்துடும். ஸோ இந்த மிஸ்டேக் தான் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இதே பீட்ஸ் ஒர்க் வந்து நான் இந்த 2 சைடும் உங்களுக்கு போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷர்ட் ஜஸ்ட் பிரிண்ட்டாக இல்லைனா வந்துட்டு குர்த்தியில் ஜஸ்ட் பிரிண்ட்டாலாம் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா நான் எம்ப்ராய்டரி பழகிட்டு இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ நம்மக்கிட்ட பிளைன் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதிலலாம் நம்ம எம்ப்ராய்டரி போட்டு கொஞ்சம் கிராண்ட் லுக் கொண்டு வந்துக்கலாம். அண்ட் ஆரி ஒர்க்கே தேவையில்லை. நம்ம ப்ளவுஸில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி அண்ட் பீட் ஒர்க் வச்சு நம்ம ஆரி மாதிரி டிசைனும் மேக் பண்ண முடியும்.